குண்டும் குழியுமாயிருக்கக்கூடிய சாலையில நூல் இழையில உயிர் தப்பிச்ச 2 நபர்கள். உயிர் பறி போனாதான் சாலை சரி செய்யப்படுமா? பொதுமக்கள் ஆதங்கம். என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னைக்கு அடுத்தபடியா தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநகரம் கோவைதான். அது மட்டும் இல்லாம இப்போ கோவையில அதிக அளவுல பன்னாட்டு நிறுவனங்கள் வளர்ந்து வரக்கூடிய சூழல்ல வெளிமாநிலத்தை சேர்ந்த பல பேரும் இங்க பணிபுரியறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் கோவையில இருக்கக்கூடிய சில சாலைகள் சேதமடைஞ்சு கிடக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உக்கடத்திலிருந்து பொள்ளாச்சி, உடுமலை, பழனி போகக்கூடிய சாலையில மேம்பாலம் அமைக்கப்படக்கூடிய பணிகள் நடந்துட்டு வந்தது. அந்த பணிகள் நிறைவடைஞ்சு சமீபத்துல தான் இந்த பாலமானது பயணிகள் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டிருந்தது. பால பணிகள் காரணமா இங்க சாலைகள் சேதமடைஞ்ச நிலையில பாலம் திறக்கப்பட்டும் இந்த சாலைகள் சரி செய்யப்படல அப்படின்னு கூறப்படுது. இந்த நிலையில தான் ஆத்து பாலத்துல இருந்து சுந்தராபுரம் போகக்கூடிய சாலையில குறிச்சிக்குளம் பக்கத்துல இருசக்கர வாகனத்துல 2 பேர் போயிருந்திருக்காங்க. சாலை பழுதடைஞ்சிருந்ததால அப்போ அந்த இருசக்கர வாகனம் சறுக்குனதால அந்த 2 நபர்களும் கீழே விழுந்திருக்காங்க. அப்போ இன்னொரு சரக்கு ஆட்டோ அந்த வழியா வந்த நிலையில நூல் இழையில இவங்க உயிர் தப்பிச்சிருந்திருக்காங்க. இது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாகி இருக்கு. கொஞ்சம் விட்டிருந்தா இவங்களுடைய உயிர் பறி போயிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருந்திருக்கும். வாரே வா ஏந்திர பாய் மஸ்து கொந்து ஐடியா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இப்போது தெலுங்கானா ரோட்டில் இந்த காரானது வளம் வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கும்போதே செம்ம அழகாக இருக்குங்க. எப்படி இவருக்கு இப்படிலாம் யோசனை வந்துச்சு அப்படின்னு பல பேரும் வந்து முணுமுணுத்துட்டும். அதே சமயத்தில் நிறைய பேர் வீடியோவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகவும் ஆகியிருக்கு. மன டிராவலர் 007 அப்படிங்கிற இந்த ஐடியில் இவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதோட மகனை கார் டிக்கியில் உட்கார வச்சு மகனுக்கு பக்கத்தில் விநாயகர் சிலையை உட்கார வச்சு அதுக்கப்புறமா அதுக்கு பூக்களால் அலங்காரம் செஞ்சு அது மட்டும் இல்லாமல் அந்த டிக்கி முழுக்க ரொம்ப அழகாக மாலையெல்லாம் போட்டு சீரியல் லைட்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணி சூப்பராக வந்து ரோடில் சும்மா அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக போய்கிட்டு இருக்கும்போது பார்க்க நமக்கே ஆஹா எப்படி இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த குழந்தையுமே வந்து அழகாக அந்த விநாயகர் பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த விநாயகரை பிடிச்சிக்கிட்டு எல்லாருமே பார்த்துட்டு வரதுக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் போடும்போதே வந்து அன்டில் நெக்ஸ்ட் டைம் ஜெய் கணேஷா அப்படின்னு கொடுத்துருக்காரு. பார்க்க செம்மையாக இருக்குது. பாஸ் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கீங்க. எல்லாருமே பயங்கரமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வண்டியை பார்த்தது மட்டும் இல்லாமல் பல பேர் இந்த வண்டியை வீடியோவும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வண்டி கிடைக்கலனா என்ன, நம்ம கார் டிக்கி இருக்குது, அதை வச்சு நம்ம விநாயகரை சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு யோசனையை வந்து இவர் கொண்டு வந்தது பல பேரை ஆச்சரியத்தில் மூழ்கடிச்சிருக்கு. இந்த வீடியோவானது இப்போ இணையத்தில் வைரலாகியிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.